When Jesus was in this world, இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே one day he went to a place called Bethesda. ஒரு நாள் பெதஸ்தா என்னும் இடத்திற்கு இயேசு சென்றார். And in that place all the sick people were laid in large numbers. எல்லா விதமான வியாதியஸ்தர்களும் திரளான எண்ணிக்கையிலே அந்த இடத்திலே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். Yes, Jesus goes to the place where the people are so sick and have no hope in this world. ஆம், இந்த உலகத்தில் எங்கே மக்கள் வியாதி நிமித்தம் நம்பிக்கை இல்லாமல் செயல் முடங்கி கிடக்கிறார்களோ அங்கே இயேசு அவர்களை தேடி செல்கிறார். He goes in search of the people who are afflicted with sickness. பலதரப்பட்ட பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனையில் முடங்கி கிடக்கும் மக்களை தேடி அவர் செல்கிறார். He went to see the people who could not walk. நடக்க முடியாமல் தடுமாறி கிடக்கிற மக்களை தேடி இயேசு சென்றார். He went to see the people who could not see. பார்க்க முடியாமல் சிரமப்பட்ட மக்களை தேடி இயேசு சென்றார். He went to see the people whose skin was full of wounds because of leprosy. குஷ்டரோக தொழுநோய் பாதிக்கப்பட்டது நிமித்தம் சருமம் முழுவதும் புண்ணினாலும் காயத்தினாலும் கஷ்டப்பட்ட மக்களிடம் தேடி சென்றார். He went to see the people who were paralyzed. பக்கவாதத்தால் கைகால் விழுந்து பரிதபித்து கிடந்த மக்களை தேடி இயேசு சென்றார். He went to the homes of the people who had lost their loved ones, தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துக்கத்தில் வாடிக்கொண்டிருந்த மக்கள் வீட்டுக்கு இயேசு சென்றார். who were full of sorrow. துக்கத்தால் நிறைந்திருந்த மக்களிடம் சென்றார். Even tonight you may say, brother, I am full of sin. சகோதரனே, நானும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறேன் என்று இன்றிரவும் நீங்களும் சொல்லக்கூடும். Guilt is tormenting me. குற்ற உணர்வு என்னை வாதித்துக் கொண்டிருக்கிறது. You may say, diabetes is killing me. சர்க்கரை நோய் என்னை கொல்லுகிறதே என்று நீங்கள் பரிதவிக்க கூடும். Cancer has afflicted me. ஐயோ, புற்றுநோய் என்னை பாதித்து விட்டதே. I am not able to breathe. என்னால் மூச்சு விட கூட முடியவில்லையே. I am not able to walk. என்னால் நடக்கவும் முடியவில்லையே. I am not able to bend. என்னால் குனிந்து எழும்ப முடியவில்லையே. I am full of pain. வலி வேதனையில் தவிக்கிறேன் ஐயா. Jesus has come in search of you tonight. அப்படிப்பட்ட உங்களை தேடி இன்றிரவு இயேசு வந்திருக்கிறார். Jesus has come in search of you tonight. இந்த இரவில் இயேசுவே உங்களை தேடி வந்திருக்கிறார். He loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus is your hope tonight. இந்த இரவிலும் இயேசுவே உங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார். When Jesus was speaking in a home, ஒரு வீட்டிலே இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது in Matthew chapter 9 and verse 1, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே they carried a paralytic man to Jesus. கைகால் விழுந்து போன ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் சுமந்து கொண்டு வந்தார்கள். He could not walk. அவனால் நடக்க முடியவில்லை. He could not talk. அவன் பேச முடியாமல் இருந்தான். He could not do anything. அவனால் எதையுமே செய்ய முடியாத நிலை. There were large crowds. திரள் கூட்டமான மக்கள் நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். But they opened the roof ஆனாலும் அவர்கள் வீட்டின் மேற்கூரையை திறந்தார்கள். and lowered the man to Jesus. அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக தரையில் இறக்கினார்கள். Though there were large crowds of people, திரள் கூட்டமான மக்கள் அங்கே நெருங்கி இருந்தாலும் Jesus looked at that one man. அந்த ஒரு மனிதனை இயேசு நோக்கி பார்த்தார். Today there are large crowds of people around you. இன்றைக்கும் உங்களை சுற்றிலும் திரளான மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கலாம். But Jesus is looking at each one of you. ஆனாலும் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பார்க்கிறார். He knows your name. உங்கள் பெயர் இயேசுவுக்கு தெரியும். He knows your fear. உங்கள் பயங்கள் இயேசுவுக்கு He தெரியும். knows your suffering. உங்கள் கஷ்டப்பாடுகளை அவர் அறிவார். You may say, there are so many people here, will Jesus see me? இவ்வளவு பேர் இங்க இருக்கிறார்களே, இயேசு என்னை பார்ப்பாரா என்று நீங்கள் கேட்கலாம். Jesus looked at that man இயேசு அந்த மனிதனை நோக்கி பார்த்தார். and he saw he was suffering because of his sin. அவன் செய்த பாவங்களின் நிமித்தம் தான் வியாதியில் அவன் கஷ்டப்படுகிறான் என்று இயேசு கண்டார். Yes, sin brings sickness. ஆம், பாவம் வியாதியை வருவிக்கும். Sin brings curses. பாவம் சாபங்களை கொண்டு வரும். Because the sin is from the devil. பாவம் பிசாசிடமிருந்து வருகிறதா இருக்கிறபடியால், If you are afflicted by evil habits, wrong habits, anger, pride, and so on, it is the evil power, Satan, who is putting these sins into your heart. கோபப்படுவது, பெருமை கொள்வது போன்ற தவறான தீய பழக்கங்களால் நீங்கள் பிடிபட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அசுத்த ஆவியாய் இருக்கிற சாத்தான் தான் உங்கள் இருதயத்துக்குள் இவைகளை திணிக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். And Jesus removed the sins of that man who was paralytic. கைகால் விழுந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனுடைய பாவங்களை இயேசு நீக்கிவிட்டார். And then he said, பின்பு இயேசு அவனை பார்த்து சொன்னார், it is enough you have been lying on that cot paralyzed. கைகால் விழுந்த நிலையிலே உன் படுக்கையில் நீ விழுந்து கிடந்த நாட்கள் போதும் என்றார். Now get up from your bed,
take your bed and walk. இப்பொழுதும் உன் படுக்கையிலிருந்து நீ எழும்பி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். And the man rose up from the bed and he walked out. வியாதி படுக்கையில் கிடந்த அந்த மனிதன் எழுந்தான், இயேசு சொன்னபடியே நடந்தான். The same Jesus is here. அதே இயேசுவானவர் இங்கேயும் இருக்கிறார். He has the power to heal. உங்களை குணமாக்கும் வல்லமை அவருக்கு உண்டு. That's why his body was full of wounds. அதனால் தான் அவருடைய சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டது. Today do you say, I'm poking insulin all the time. My body is full of wounds. எப்பொழுதும் இன்சுலின் ஊசி போட்டு போட்டு என் உடல் முழுவதும் வேதனை புண்ணாயிருக்கிறது என்று இன்னைக்கு நீங்கள் பரிதபிக்க கூடும். Do you say, I have gone through operation after operation, surgery after surgery, my body is full of wounds. அறுவை சிகிச்சையின் மேல் அறுவை சிகிச்சை செய்து செய்து என் உடல் முழுவதும் புண்ணாய் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லக்கூடும். I have cysts and boils in my body. என்னுடைய உடல் முழுவதும் நீர்க்கட்டிகளும் கொழுப்பு கட்டிகளும் என்னை வேதனைப்படுத்துகிறதே. My skin is full of disease. என்னுடைய சருமம் முழுவதும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதே. My liver is full of disease. என்னுடைய ஈரல் குலை முழுவதும் நோய் கண்டிருக்கிறதே. My kidney is full of disease. என் சிறுநீரகங்களும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. My eyes are gone. என் கண் பார்வையே பறிபோய்விட்டது. Jesus Christ has wounds in his body which is suffered on the cross. உங்களுக்காக கல்வாரி சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினால் சரீரம் முழுவதும் காயப்பட்டிருக்கிறார். And today he will come to you. இன்று இயேசு உங்களிடம் வருவார். He will lay his nail pierced hands upon you. ஆணிகளால் துளைக்கப்பட்ட தன் திருக்கரத்தை உங்கள் மீது அவர் வைப்பார். And now he will heal you. இப்பொழுதே இயேசு உங்களை குணமாக்குவார். Every sickness will melt under the wounds of Jesus as it comes upon you. இயேசு கிறிஸ்துவின் காய தழும்புகள் உங்கள் மேல் படும் பொழுதே சகல நோய்களும் உருகி வெளியேறிவிடும். By the stripes of Jesus you and I are healed. இயேசு கிறிஸ்துவின் வாரடி வாதையின் காய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாகுவோம். How many of you are ready to be healed tonight? எத்தனை பேர் இந்த இரவில் சுகமடைவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? Will you all shout, Jesus heal me? இயேசுவே என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று எல்லாரும் சத்தமாய் சொல்லுவீர்களா? He will heal you tonight. இன்றிரவு இயேசு உங்களை சுகமாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது கர்த்தர் உறுப்புகளை உருவாக்கி உங்களை வாழ வைக்கும்படியான அவருடைய வல்லமை உங்களுக்குள் அனுப்புவார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசப்பா, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பிள்ளைகளை நினைத்தருளும் இயேசப்பா, நினைத்தருளும் இயேசப்பா, நினைத்தருளும். உள்ள அருகிலே இப்பொழுது தோன்றி அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளை உமது கரத்தினால் இயேசப்பா தொடும். தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்குள் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. அந்த ஜுரம் இப்பொழுது நிற்கட்டும், அந்த வியாதி இப்பொழுது நிற்கட்டும், அந்த இன்ஃபெக்ஷன் இப்பொழுது சுகமாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டின இரத்தமெல்லாம் இப்பொழுது சரியாக ஓட ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் இரத்த கட்டுகள் சுகமடையட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா பலவீன ஆவிகளையும் எல்லா மந்திர சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் அவர் சரீரத்தை விட்டு பிடுங்கி நான் நரகத்திற்கு எறிகிறேன். இப்பொழுது அவர்கள் எழும்பட்டும், எழும்பி நடக்கட்டும், ஆரோக்கியம் அடையட்டும், வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பலவீனமும் அங்க வீனமும் இப்பொழுது சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகள், சரியாக வளராத உறுப்புகள் நார்மலாக இப்பொழுது வளரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இந்த இருதய உறுப்புகள் எல்லாம் சரியாக செயல்பட ஆரம்பிக்கட்டும், வளரட்டும். உறுப்புகள் எல்லாம் வளரட்டும், நார்மலாக வளரட்டும், இயேசுவின் நாமத்தினாலே வளரட்டும். ஓட்டையெல்லாம் இப்பொழுது நிரம்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடையட்டும், சர்மமெல்லாம் சுகம் அடையட்டும், காய்ந்து போகட்டும், நன்றாக அழகான சர்மமாக உருவாகட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா டயபெட்டிஸ், கேன்சர், டியூமர், arthritis, let it be healed right now in Jesus name. இப்பொழுது அவர்கள் சுகம் அடையவிட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, மத பிள்ளைகளை உயிர்ப்பியும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். மத பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என்று சந்தியும் அப்பா. படிப்பிற்கும், வேலைக்கும், குடும்பத்திற்கும், எதிர்காலத்திற்கும் என்னென்ன பாக்கியம் வேண்டுமோ அத்தனையும் தாரும்.
வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. நிறைவான பலனை தாரும். அவர்களை வாழவையும், ஒருவர் கூட குறைந்து போகக்கூடாது. திறந்த வாசலை அவர்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாம் திறக்கட்டும், செழிப்போடு வாழட்டும். ஜனங்கள் அவர்களை வாழ்த்தும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களை எழுப்புவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.